சிசர் நான் இன்னொரு நாப்கின்ல இருக்கிற இந்த ஸ்ட்ரிப்பை தனியாக கிழிச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி இருக்கும் கொஞ்சம். இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நான் தனியாக கிழிச்சு எடுத்துக்கிறேன். இதுதாங்க நம்மளோட ஆனியான் கிராஃபீன் ஸ்ட்ரிப்பு. இதில் இருக்க எல்லா லேயருமே நம்மளால் தனியாக பிரித்து எடுக்க முடியும். எதுக்காகனா இதோட டெஸ்டிங் பர்பஸ்க்காக இப்போ நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து டாக்ஸின் இருக்கிற தண்ணி. இப்போ இந்த ஆனியன் ஸ்ட்ரிப்போட வேலை என்ன அப்படின்றத இதை போட்டோன்னு நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணிருக்கு பாத்தீங்களா? ஃபுல்லா கிளியரா ரிமூவ் பண்ணிருக்கு. இந்த சொல்யூஷன்ல இருக்கிற அந்த விஷயத்த இந்த ஆனியான் ஸ்ட்ரிப் வந்து பாக்டீரியான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாக்டீரியாவை ரிமூவ் பண்ற வேலை தான் இது பண்ணுது. இப்போ இதை நம்மளால கண் கூட வேற ஏதாவது இடத்துல பார்க்க முடியுமா, நம்ம உணர முடியுமான்னு தெரியாது. நம்ம என்ன வேணா சொல்லலாம். ஆனா இதோட மெக்கானிசம் இதுதான். இதுல கலங்களா இருந்துச்சா தண்ணி, இப்ப எப்படிங்க இருக்கு? இதுதான் இதோடைய கெப்பாசிட்டி. இதுக்காக தான் இந்த நாப்கினை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ அடுத்த கேள்வி என்னவா எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, இதோடைய அப்சர்விங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு? ஓகேங்க, இதெல்லாம் ரைட்டு. இதெல்லாம் வந்து நான் பேலன்ஸ் கூட பண்ணிக்கிறேன். நான் மாத்திரை மருந்து கூட நான் போட்டு என் உடம்ப சரி பண்ணிக்கிறேன். எனக்கு இருக்கிற பிரச்சனையே என்ன அப்படின்னா எக்ஸஸ் லீக்கேஜ். எனக்கு வந்து ஹெவி, மீடியம் டு ஹெவி ஃப்ளோ இருக்கு. இதை நான் வந்து ட்ராவல் பண்றேன், நான் அதிக நேரம் ட்ராவல் பண்றேன், என்னால் ரெகுலராக மாற்ற முடியாது அப்படின்னும் போது எனக்கு பயமே என்ன அப்படின்னா எக்ஸஸ் லீக்கேஜ் தான். அப்படின்றது தான் நம்மளுடைய 99% மகளிருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. இப்போ அதுக்கு இதோட கெப்பாசிட்டி என்ன? நம்ம மார்க்கெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க போது நம்மளுக்கு ஏன் லீக்கேஜ் ஆகுது, இதை யூஸ் பண்ணும்போது அவளினா நாப்கின் யூஸ் பண்ணும்போது ஏன் லீக்கேஜ் ஆகாது அப்படின்றதுக்கு நான் வந்து இதோட அப்சார்ப்ஷன் நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ப்ளூ கலர்ல தண்ணி எடுத்திருக்கேன் டிஃபரன்ஸ் செய்யறதுக்காக. நான் இந்த நாப்கின்ல ஒரு 50 ml தண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த நாப்கின்ல 50 ml ஊத்திக்கலாம், இந்த நாப்கின்ல 50 ml ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அவலினாவோட ஊத்திக்கிறேன். ஓகே, ரைட். இந்த நாப்கின்ல 50 ml ஊத்திக்கலாமா? 50 ml அப்படின்றது அதிகம். ஏன்னா ஒரு பிளட்டோட கெப்பாசிட்டி அப்படின்றது ரொம்ப திக்கா இருக்கும். அதிகபட்சமா ஒரு 25-30 ml மேல வராது. பட் ஏன் தண்ணியே 50 ml எடுத்துக்கிறேன் அப்படின்னா தண்ணியோட அந்த திக்னஸும் பிளட்டோட திக்னஸும் வேற. அதனாலதான் இதுல 30 எடுக்காம நான் 50 எடுக்கிறேன். இப்ப இதுல அதே 50 ml நான் ஊத்திக்கிறேன். ஓகே, இதுல 50 ஊத்தியாச்சா? ரைட், ஓகே. இப்போ இதுல எந்த அளவுக்கு அப்சர்ப்ஷன் ஆயிருக்கு, இதுல எந்த அளவுக்கு அப்சர்ப்ஷன் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி இதுக்கு மேல இருக்கிற ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா அந்த ஈரப்பதம் தான். இரிட்டேட்டிங்கா எப்பவுமே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஈரப்பதம் தான். இப்போ இதுல நான் கையை இங்க வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நாப்கின் டிஷ்யூ வச்சு பார்க்குறேன். இந்த டிஷ்யூவை வச்சு நான் அமுக்கி எடுத்துக்கிறேன். ஈரப்பதம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்கின் லைக் லேயர் தான் இந்த டிஷ்யூ. இப்போ இதுல நான் வந்து அமுக்கி எடுத்துக்கிறேன். இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஏன் இந்த ஈரப்பதம் முதல்ல இருக்கக்கூடாது அப்படின்னா அதிக இன்ஃபெக்ஷன் ஆகிற டைமே வந்து அந்த இடத்துல அதிகமான ஈரப்பதம் இருக்கிறதுனால தான். அப்ப இதுல நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படின்றது வேரோட இருக்காது. அடுத்து இப்ப இதை வந்து எடுத்து நான் வந்து பிழிஞ்சு காட்டுறேன். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு இதோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். நான் எவ்வளவு எம்எல் தண்ணி ஊத்துனேன்? 50 ml. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ml வெளியே வந்துச்சு.
ரைட். இது மார்க்கெட்ல இருக்கிற நாப்கின். இப்போ நம்மளோட நாப்கின் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கு. தெரியலாமா? ரெடியா? இதோட லாக்கிங் சிஸ்டம் அந்த மாதிரி, இதோட லீக்கேஜ் கார்ட் சிஸ்டம் அந்த மாதிரி. இது வந்து இதுக்கான டெக்னாலஜியை பயன்படுத்தி எந்த விதமான லீக்கேஜும் இருக்கக்கூடாதுன்னு ஸ்பெசிஃபிக்காக பில்ட் பண்ண லீக்கேஜ் சிஸ்டம். பட் வெளியே இருக்கிற நாப்கின்ல அது கிடையாது. அதனால தான் இதில் லீக்கேஜ் ஆகலை, இதில் இந்த அளவுக்கு லீக்கேஜ் ஆயிருக்கு. இதை யாராவது வந்து ட்ரை பண்ணலாம்? யாராவது தெரிஞ்சு பாருங்க. தெரியும் வேண்டாம். ரைட். ஸோ இதுதான் நம்மளுடைய டிஃப்ரென்ஸ். நான் வந்து ஒரு 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறேன், ஏன் இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து கேட்டு அதை நம்ம நம்புறதை விட கண் கூட பார்த்து நம்புறது தான் தெளிவான விஷயம். இப்போ நான் வந்து ஒரு நம்ம கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம், ஒரு ப்ராடக்ட் டைப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ரேண்டமாக ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம வந்து கொடுக்குற காசுக்கு ஏதோ ஒரு பொருளை கொடுக்கணும்னு இங்கே நம்ம கொடுக்கலைங்க. இருக்கிறதுல நல்ல பொருளா கொடுக்கணும். அந்த நல்ல பொருள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், ஒரு வளர்ச்சியை உருவாக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து எடுத்து பண்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் மோட்டிவா இருக்கு. ஸோ அதனாலதான் தேடி ஆராய்ஞ்சு இந்த மாதிரி டெக்னாலஜி வேணும், இந்த மாதிரியான சிஸ்டம் செக்யூரிட்டி வேணும், இந்த மாதிரி ஒரு சேஃப்டி வேணும். நம்ம அப்ப வந்து விறகடுப்புலாம் சமைச்சிட்டு இருந்தோம். ஏன் இன்னுமா விறகடுப்புலாம் சமைச்சிருக்கலாமே? ஏன் நம்ம ஸ்டவ்வுக்கு மாறணும்? இப்ப என்னங்க வந்துச்சு? இண்டக்ஷன் வந்துருச்சா இல்லையா? ஆமாவா இல்லையா? எல்லாத்துக்குமே அப்டேட் இருக்குல்ல. இல்ல நான் வந்து விறகுதான் சமைச்சேன், அதுதான் வந்து எல்லாம். நம்ம இருந்திருக்கலாமே. அப்ப நடந்து போனோம், இல்ல மாட்டு வண்டி குதிரை வண்டி போனோம். ஏன் வந்து சைக்கிள் வந்துச்சு, ஏன் பைக் வந்துச்சு, ஏன் கார் வந்துச்சு? ஏன் நம்ம நடந்தே போயிருக்கலாமே. நடந்து போனா செலவு மிச்சம் தானே. நம்ம மார்க்கெட்ல இருக்கிறதே வாங்கி யூஸ் பண்ணிட்டு போலாமே. நம்ம மார்க்கெட்ல 50 ரூபா 60 ரூபான்னு அங்க பணத்தை மிச்சப்படுத்தி நம்ம எங்கெங்க கொண்டு போய் செலவு பண்றோம்? எங்கங்க? ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் செலவு பண்றோம். அதுதான் உண்மை. ஆனா இங்க இந்த டெக்னாலஜி இது அட்வான்ஸ். அடுத்த ஒரு பரிமாண வளர்ச்சிக்கு உலகமே போயிட்டு இருக்கு. 2Gல ஆரம்பிச்சு 3G 4G 5Gன்னு போயிடுச்சு. ஆனா இப்போ நம்ம இந்த மாற்றத்துக்கு மாறினா மட்டும்தான் இன்னைக்கு நம்ம ஏதோ தப்பிச்சாச்சு. நம்ம என்ன விடுங்க, எங்க அம்மா என்னோட பாட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா 70-80 வயசு வரைக்கும் கல்லு மாதிரி இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த லைஃப் ஸ்டைல் வேற, சாப்பாடு வேற, அவங்களோட வேலை அப்படின்றது வேற, அதனால கல்லு மாதிரி நின்னாங்க. ஆனா இப்போ பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமா வருது. ஒரு 8 வயசு 10 வயசுல இருக்க குழந்தை கண்ணாடி போடுது. ஏன் போடுது? ஏன்னா லைஃப் ஸ்டைல் அப்படின்றது மாறிடுச்சு. இன்னைக்கு ஏன் ஒரு 8 வயசு 9 வயசு 10 வயசுலயே ஒரு குழந்தை வந்து ஏஜென்ட் ஆகுறாங்க? ஏன்னா லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அப்போ ஒரு 8 வயசுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு மெனப்பாஸ் ஒரு 50 வயசு வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற தங்கச்சியோ, நம்ம அம்மாவோ, நம்ம மனைவியோ, யாரோ ஒரு மகளிர் இந்த நாப்கினை பயன்படுத்துறாங்க அப்படின்னும் போது நம்ம தெரிஞ்சே அவங்களுக்கு என்னங்க கொடுக்குறோம்? ஆபத்தை கொடுக்குறோம், கெட்டதை கொடுக்குறோம். அவங்க உடம்புக்கு நல்லதே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சே கொடுக்குறோம். எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம்? அவங்க நல்லா இருக்கணும் தான் சம்பாதிக்கிறோம், அவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க ஆரோக்கியமா இருக்கணும் தான் சம்பாதிக்கணும். ஆனா நம்ம சம்பாதியத்தை எங்க கொண்டு போய் செலவு பண்றோம்? அதை நம்ம மாத்துறதுக்கான ஒரு பாயிண்ட் அப்படின்றது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க குளோபியல் இருக்கிற இன்கம் பிளானு, நம்ம சம்பாதிக்க போறோம், இது எல்லாமே சூப்பர், நான் இல்லைன்னு சொல்லல, அது ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. ஆனா நம்ம கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க போற பொருள் ஏதோ ஒரு பொருள் கிடையாது, நல்ல பொருள், ஏதோ ஒரு விஷயம் கிடையாது. நல்ல பொருளை கொண்டு போய் கொடுக்க போறோம், அத்தியாவசிய பொருளை கொண்டு போய் கொடுக்க போறோம், ஆடம்பர பொருளை கொண்டு போய் கொடுக்கல. அத்தியாவசியத்தை கொடுத்து ஒரு பிசினஸும் இருக்கு, ஒரு ஆரோக்கியமா இருக்குன்னா ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதை பத்தின நிறைய வீடியோஸ், நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம குரூப்ல வரும். இன்னும் ஒரு 2-3 எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்கு, அதை நானே இன்னும் டெஸ்டிங் ஃபேஸ்ல வச்சுட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ், அடுத்தடுத்த மீட்டிங் நான் பண்ணி காட்டுறேன்.
தேங்க்யூ ஸோ மச். வெப்சைட்டு, மொபைல் நம்பரு, அப்புறம் இதெல்லாம் இருக்கணும். நம்மளுடைய வெல்னஸ், பர்சனல் கேர், லைஃப் ஸ்டைல் இதெல்லாமே இருக்கணும். இப்போ அதில் வந்து நம்ம கம்பெனியோட ஒரு டேக்லைன் வரணும். நான் எடுத்த 5மே எனக்கு மனசு ஏற்றுக்கவே இல்லை. ஒன்று சூஸ் பண்ணி அதில் கொடுக்கறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஒரே மண்டைக்குள்ள வந்து போர் நடக்குது. இதுவா அதுவா, எது வைக்கலாம். ஆனால் அந்த 5ல எதுவுமே என்னால் வந்து கன்க்ளூஷன் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று யோசிச்சு அப்புறம் போக 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 எடுத்த ஒரு அந்த வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் யூ க்ரோத். நம்ம நிறைய விஷயத்துக்கு விஷ் பண்ணுறோம்ல, விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே, வேற என்ன சொல்கிறோம், விஷ் யூ ஆல் த பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ், இந்த மாதிரி நிறைய சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்மளோட கம்பெனியோட க்ரோ வியா அப்படின்ற இந்த பேருக்கான அர்த்தமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி, அதாவது க்ரோத். அப்போ ஏன் இங்கே வரவங்க எல்லாரும் விஷ் க்ரோத்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ரேண்டமாக வந்த ஒரு தாட்டு தான். பட் அது இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. அப்போ டக்குன்னு நான் கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் எடுக்கிறேன். அப்பா வீட்டில் தான் இருந்தாங்க, இருந்தாலும் நான் ஒரு இடத்துல இருக்கேன், அவர் ஒரு இடத்துல இருக்காரு. இன்னொரு ஜாக் சார் கிட்ட பேசணும், விஷாலி கிட்ட பேசணும் அப்படின்றதுனால எங்களோட குரூப்புக்கு ஒரு கால் எடுக்கிறேன். இந்த மாதிரி விஷ் க்ரோத் அப்படின்னு சொல்கிறேன். என்னடா திடீர்னு என்னமோ புதுசாக சொல்கிறாங்க வளர்றா அப்படின்னு என்னடா அப்படின்னா சொல்லிட்டாங்க விஷ் க்ரோத். ஓகே, எதுக்காக இந்த விஷ் க்ரோத்னு யாருக்கும் தெரியல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஏதோ பேர் என்ன டாக்குமெண்ட் வந்துருச்சு, ஏதோ வர வேண்டிய விஷயம் வந்துச்சு, அதனால இந்த பொண்ணு விஷ் க்ரோத் சொல்லுது போல அப்படின்னு சொன்னா, இல்ல விஷ் க்ரோத் இதுதான் நம்ம டேக்லைன் அப்படின்ற. நல்லா இருக்கே விஷ் க்ரோத், அவ்வளவுதானாங்க. நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா விஷ் க்ரோத் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க மீட்டர் ஏறும். மீட்டர் இவ்வளவுதான போலையே ஒரு மாதிரி ஒரே சத்தமா இல்ல, யூனிட்டியா வருது. டைமிங் சார் 1 2 3 சொல்லவா? 1 2 3. இந்த விஷ் க்ரோத் நம்ம இருந்து வர வைக்கிறதுக்கு நான் ஒரு கதை சொல்லி ஈஷாக் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ ரொம்ப சூப்பர், ரொம்ப சந்தோஷம். நம்ம கம்பெனியோட பிளான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கம்பெனியோட க்ரோவியாவோட ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு நம்ம வந்து இந்த ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணி நிறைய இடத்துல தேடி விசாரிச்சு கடவுளோட ஆசீர்வாதத்தில் நம்மக்கிட்ட ஒரு பெஸ்ட்டான ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்மளுக்கு செட் ஆகி அவங்க வந்து நமக்கு மட்டும் பண்ணி கொடுக்கல, மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய பெரிய பிராண்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய அவலினா சானிட்டரி நாப்கின் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்து பல மகளிர்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கான பெனிஃபிட் என்ன, இதோடைய தரம் என்ன, எதனால அவலினா ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணணும், ஏன் மார்க்கெட்டில் இருக்க கெமிக்கல், பிளாஸ்டிக், குளோரின், ப்ளீச் எல்லாமே என்னென்னலாம் இருக்கக்கூடாதோ அந்த மாதிரி இருக்கிற சானிட்டரி நாப்கினை தான் இவ்வளோ வருஷமா நம்ம தெரிஞ்சோ தெரியாம என்னங்க பண்ணிட்டு இருந்தோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல இருந்து, ஒயிட் டிஸ்சார்ஜ்ல இருந்து, இன்ஃபர்டிலிட்டி வரைக்கும் நிறைய பிரச்சனை நான் சொல்றேன். இதுதான் அதுதான் கிடையாது. இதை பத்தி ரீசர்ச் பண்ணும்போது, இதை பத்தி அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து பொதுவா ஒரு இடத்துல வந்து பப்ளிக்ல பேசக்கூட முடியாது. அந்த அளவுக்கு ட்ரபிள், அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து மகளிர் வந்து வெளியே சொல்ல முடியாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ரூட் காஸ் என்ன, இதோடைய ஆணி வேற என்ன, எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது WHO அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு மகளிர் ஃபேஸ் பண்ற 80% பிரச்சனைகள், பிரச்சனைகள்ல 80% பிரச்சனை வந்து கைனகாலஜி ரிலேட்டட் பிரச்சனை. அந்த கைனகாலஜி ரிலேட்டட் பிரச்சனையிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து இந்த ஹைஜீனா இல்லாம அன்ஹைஜீனிக்கா நம்ம நார்மலா கடையில போய் வாங்கி யூஸ் பண்ற சானிட்டரி நாப்கின் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. ரேஷஸா இருக்கட்டும், இச்சிங்கா இருக்கட்டும், எல்லாமே அங்க இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா அதுல இருக்கிறது எல்லாமே ஃப்ராக்ரன்ஸ், அதுல இருக்கிறது எல்லாமே ப்ளீச். அதுல இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் உடம்புக்கு நல்லதா? சத்தியமா கிடையாது. ஒரு பிரெக்னெண்டா இருக்கிற உமன் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குழந்தை வச்சுட்டு இருக்கவங்க அதிகமா பெர்ஃப்யூம் போடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல இருக்க ஆல்கோஹால் அப்படின்றது குழந்தைக்கு வந்து நல்லது கிடையாது. அந்த கர்ப்பிணி மகளிருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லது கிடையாது. அப்போ அவங்களே யூஸ் பண்ண கூடாது அப்படின்னா அப்ப நம்ம தெரிஞ்சோ தெரியாம ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். குளோரின் என்னதுங்க, குளோரின், ப்ளீச் இது எல்லாமே ஒண்ணுதான். ஒரு கிருமி நாசினி தான் வந்து பாத்தீங்கன்னா குளோரின். அந்த குளோரின் அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா?
யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம பயன்படுத்துற சானிடரி நாப்கின்ல அது இருக்கு. இந்த மாதிரி கெமிக்கல் ஒரு அளவுக்கு மீறி நம்ம உடம்புக்குள்ள போகும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுது. நிறைய டைம் வந்து ஒரு எரிச்சலா அந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்ல ஃபேஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணமும் இதுதான். இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஒரு 8ல இருந்து 9 வயசுல இருக்கிற ஒரு குழந்தை இன்னைக்கு வந்து பியூபர்ட்டி அட்டன் ஆகுறாங்களா, இப்போ அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, காலேஜுக்கு போறாங்க, அவங்களால ரெகுலரா அவங்களோட லைஃப் வந்து ஹேண்டில் பண்ண முடியுதா? டெஃபினட்டா கிடையாது. நான் என்னோட ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த ஒயிட் யூனிஃபார்ம் போடுற டைம் வந்துட்டு எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா எங்க எக்ஸஸ் லீக்கேஜ் இருக்குமோ, எங்க வந்து இரிட்டேஷனா இருக்குமோ, எங்க ரேஷஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீதியிலேயே தான் அந்த நாள் போகுமே தவிர என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அப்ப இது எல்லாத்துக்குமே மாற்று வழி என்ன, இது எல்லாத்துக்குமே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்ற ஒரு டைம் அப்படின்றது இன்னைக்கு சானிடரி நாப்கினுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து என்னங்க சொன்னாங்க, துணி பயன்படுத்த வேண்டாம், அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நம்ம அதை சரியா அலசி நம்ம காய போடல அப்படின்னா வெளியே இருக்க டஸ்ட் ஜெர்ம்ஸ்லாம் அதுல உட்காந்து நிறைய பிரச்சனைகள் வரும், அதனால சானிடரி நாப்கின் யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த சானிடரி நாப்கினை விட வெளியே இருக்கிற கெமிக்கல் சானிடரி நாப்கினை விட இன்னைக்கு ஸ்மார்ட் டெக்னாலஜி வச்சிருக்க சானிடரி நாப்கின் நம்ம உடம்புக்கு நல்லது. அது இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு. பட் இதுக்கான அவேர்னஸ் என்னங்க இல்ல. ஸோ நம்ம இங்க வந்து குரோவியால வந்து ஒரு வியாபாரத்தை மட்டும் நம்ம கொண்டு போய் சேர்க்கல, ஒரு வியாபாரத்தோட சேர்ந்த ஒரு விழிப்புணர்வையும் இங்க நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். இது வந்து மகளிருக்கு மட்டும்தானா, ஆண்களுக்கு இல்லையா? சத்தியமா கிடையாது. ஒவ்வொரு மகளிரோட ஆரோக்கியத்திலையும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற ஒவ்வொரு ஆண் மகளுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனை, ஒரு மகளிர் பிரச்சனை யாருக்கிட்ட போய் சொல்றோம், நம்ம வீட்டுல இருக்க ஜென்ஸ்க்கு இதை மாதிரி சொல்றோம். அப்போ எல்லா பிரச்சனையும் பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் மேல கீழே ஏறி இறங்குறது யாரு? நம்ம கூட அவங்கதான். அப்ப அந்த பிரச்சனைய வேர்ல இருந்து கிள்றதுதான் இன்னைக்கு நம்ம எடுக்கிறதுக்கான சரியான டிசிஷன் அப்படின்றத நான் வந்து நம்புறேன். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து லட்சக்கணக்கான ப்ராடக்ட் இருந்தாலும் நம்ம ஏன் சானிடரி நாப்கின்க்கு, ஸ்மார்ட் சானிடரி நாப்கின்க்கு அவளினா மூலியமா ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு இது எல்லாம் தான் காரணம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் நான் பண்றேன். எதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னா, நான் நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா செய்தி, கண்ணில் பாக்குறது இல்லைங்க, அது உணர்வு. அப்போ நான் வந்து உங்ககிட்ட ஜஸ்ட் சொல்றதை தாண்டி நான் எந்த விஷயத்த பார்த்து எனக்கு இது உணர்வு பூர்வமா ஆச்சோ அதை இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மார்க்கெட்ல நம்ம வந்து ஒரு 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா நம்ம யூஸ் பண்ற சானிடரி நாப்கின். இந்த சானிடரி நாப்கின்ல என்ன இருக்கு, இதுல எந்த கெமிக்கல் யூஸ் பண்றாங்க, இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை, இது எல்லாத்தையும் இது வரைக்கும் நம்ம யோசிச்சதே கிடையாது. ஆனா இனிமே நம்ம பார்க்கணும். இதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்றதுக்காக கூட சத்தியமா நம்பாதீங்க. நீங்களும் போய் உங்களோட ஆராய்ச்சி என்ன பண்ணுங்க செஞ்சு இது எந்த அளவுக்கு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க கூட பண்ணி பார்க்கலாம். நம்ம நாப்கினையோ வெளியே இருக்க நாப்கினையோ வாங்கி இதே எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணாலும் இங்க என்ன வரப்போதோ அதுதான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சானிடரி நாப்கின் இது வந்து மார்க்கெட்ல இருக்க சானிடரி நாப்கின். இங்கேயே இதோட பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட ஓப்பன் எப்படி இருக்கு பாருங்க, உள்ள என்ன தெரியுது, நாப்கின் தெரியுது, பேட் தெரியுது. அப்போ இதை வந்து நம்ம ஒரு பேக்குள்ளேயோ இல்லை ஒரு ஷெல்ஃப்லயோ இல்லை நம்ம இதை டிராவல் பண்ணி எங்க கொண்டு போறோம் அப்படின்னாலும் இதுக்குள்ள டஸ்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஜெர்ம்ஸ் கிருமி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப இதனால நம்ம பயன்படுத்தும் போது இந்த ஜெர்ம்ஸ் நமக்குள்ள போகாதுன்னு என்ன நிச்சயம்? அப்ப இங்கேயே நம்மளோட பிரச்சனை அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்மளாச்சு பார்த்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு 10 வயசு 11 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? டெஃபினட்டா தெரியாது. அப்ப இங்கேதான் நம்மளோட பிரச்சனை அப்படின்றது ஆரம்பிக்குது. ஸோ இந்த நாப்கின் இது ஃபுல்லா பிளாஸ்டிக். நம்ம இதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா இப்படிதான் இந்த நாப்கின் இருக்கும். இதோட லேயர் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிரீதபிள் லேயர்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த விதத்திலையும் இதுக்குள்ள வந்து காத்து வசதி போயிட்டு வராது. ஏன்னா ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக்கும் நார்மல் காட்டன் வச்ச பாலிமர் சிந்தட்டிக் காட்டன் வச்ச சானிடரி நாப்கின். ஓகேங்களா? இதை வந்து நான் இந்த ரெட் கலர் பிளேட்ல நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த சைடு நான் வந்து நம்மளோட அவலினா சானிடரி நாப்கின் எடுத்துக்கிறேன். அந்த நாப்கினோட ஓப்பனிங் எப்படி இருந்துச்சு, இந்த நாப்கினோட ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை இப்படி ஓப்பன் பண்ணா மட்டும்தான் நாப்கின் ஓப்பன் ஆகும். மறுபடியும் இந்த நாப்கினை நீங்க கிழிச்சுதான் உள்ள இருக்க பேடை எடுக்கணும். ஸோ 100% இதுக்குள்ள டஸ்டோ ஜெர்ம்ஸோ கிருமியோ
போகிறதுக்கான வாய்ப்புன்றது கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் மறுபடியும் நான் இந்த ஓப்பனிங்கை பிரிச்சு நான் கிழிச்சு நான் ஓபன் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் இது வரைக்குமே இந்த நாப்கின் எப்படிங்க இருக்கு? சேஃபா தான் இருக்கு, ஃபுல்லி ஓகேவா? ஸோ இதை ஓபன் பண்ணி நான் இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம நாப்கின் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதோடைய லேயர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம பேம்ப்லெட்ல கொடுத்துருப்பேன், அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா வார்ம்வுட் காட்டன், ஏர்லைட் பேப்பர், காத்து வசதி போயிட்டு வர்றதுக்கான எல்லா இதுமே வந்து இதுல இருக்கு. இதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, அதை நான் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த டைம் பண்ணி காட்டுறேன், ஏன்னா அந்த டைம் இருக்காது. இப்போ இந்த நாப்கின் வந்து ஒரு 2 கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸ்ல தண்ணி இருக்கு, இந்த கிளாஸ் மேல இந்த நாப்கின் வச்சுட்டு இன்னொரு எம்டி கிளாஸ் நான் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிற அந்த எவாபரேஷன் அந்த தண்ணியில இருந்து வர அந்த வேர்வை மேல இருக்க கிளாஸ்ல போகும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா உள்ள காத்து வசதி போகுதுன்னு அர்த்தம். அது இந்த நாப்கின் நான் ஒட்டுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எந்த விதமான வேர்வையும் வராது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த காத்து வசதி இருக்காது. இதை நான் அடுத்த டைம் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம நாப்கின்ல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா எல்லா ஸ்ட்ரிப்பு, இந்த ஆனியான் கிராஃபைன் ஸ்ட்ரிப்பு நீங்க வெளியே இருக்கிற மார்க்கெட்ல இருக்க எந்த நாப்கின்லயுமே இருக்காது. இதை பத்தின அவேர்னஸ் நம்ம யாருக்குமே கிடையாது. ஒரு நாப்கினோட அதிகபட்ச லைஃப், பயன்படுத்த வேண்டிய அதிகபட்ச லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னா, அதிகபட்ச லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னா 3ல இருந்து 4 மணி நேரம். அந்த 3ல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு நாப்கின் நம்ம மாத்தணும். மாத்தல அப்படின்னா அந்த பீரியட் பிளட்ல மூலியமா இருக்கிற பாக்டீரியா அது இன்னும் பாக்டீரியா வளர்ந்து அதுதான் நம்மளுக்கு நிறைய இன்ஃபெக்ஷனை கொண்டு வந்து சேர்க்குது, ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுது, மற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து சேர்க்குது. இதுதான் ஒரு கைனகாலஜி ரெக்கமெண்ட் பண்ற டைம் பீரியட். அதை நம்ம எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம்? எவ்வளவு நேரம் யூஸ் பண்றதுக்கு தள்ளப்படுறோம்? நம்ம என்ன விருப்பப்பட்டா யூஸ் பண்றோம்? 7 மணி நேரம் 8 மணி நேரம், ஒரு சில டைம் ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை நம்ம இருக்கும். டிராவல் பண்ணும்போதோ, ஸ்கூல் போகும்போதோ, காலேஜ் போகும்போதோ, ஆஃபீஸோ, பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண முடியல அப்படின்ற டைம்ல இந்த மாதிரி இருக்கும். அப்போ பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை நம்ம இங்க கொடுத்துட்டு இருக்கோம், நமக்கே தெரியாம. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஓகே இந்த ஒரு நாள் தானே, இந்த ஒரு நாள் தானே, இந்த ஒரு நாள் 4-5 நாள் ஆகுது, அந்த 4-5 நாள் பல மாசங்கள் ஆகுது, அந்த பல மாசம் பல வருடங்கள் ஆகுது. ஏன் அப்போ ஒரு மகளிருக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் ஆகாது, ஒரு மகளிருக்கு வந்து பிசிஓஎஸ் பிரச்சனை வராது? பிசிஓஎஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது சுகர் பிபி மாதிரி லைஃப் டைம் அவங்க டேப்லெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருக்கணும், டேப்லெட் எடுத்துட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா நிறைய அடுத்த கட்ட பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. அப்போ இதை மாத்தணும், இதை வந்து வேரோட எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆனியான் கிராஃபைன் ஸ்ட்ரிப் அப்படின்ற டெக்னாலஜியை இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோடைய வேலை என்ன அப்படின்னா அந்த பீரியட் பிளட் மூலியமா உருவாகிற அந்த பாக்டீரியாவை வேரோட அழிச்சிரும், அந்த பாக்டீரியாவை வளர விடாது. அப்ப பாக்டீரியா வளர விடாது அப்படின்னும் போது எந்த வித துர்நாற்றமும் வராது, மேற்கொண்டு நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது. இதை கன்சிஸ்டண்டா ஒரு 7 to 8 hours நம்ம யூஸ் பண்ணலாம். அதை மீறி நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னாலும் நம்ம வெளியே இருக்கிற நாப்கின் யூஸ் பண்ற அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கிடையாது. இதுதான் இதோட பவர். ஓகேங்க, இப்ப நான் இதை சொல்லிட்டேன். பட் இதை பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் கலரா தான் தெரியுது, கரெக்டா? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பட் இதை டெஸ்ட் பண்ணி இதுல நிஜமாலே ஆனியான் கிராஃபைன் இருக்கு, இது வந்து தரம் உள்ளதுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நவீன மிஷின் இருக்கு. நவீன மிஷின்னா இது வந்து கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு கண்டுபிடிக்கிற மிஷின் வச்சுக்கோங்க. நம்ம கரன்சி இருக்கு இல்லையா, கள்ள நோட்டை ஒரு கள்ள நோட்டும் நல்ல நோட்டு தான் நமக்கு வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த நாப்கின்ல ஆனியான் இருக்கா, கிராஃபைன் இருக்கா, இந்த நாப்கின் மூலியமா அந்த பலன் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மிஷின். ஓகேங்களா? ஸோ இந்த மிஷினை வச்சு இதுல இருக்கா இல்லையான்னு பார்ப்போமா இப்போ? ஓகே, ஃபர்ஸ்ட் வெளியே இருக்கிற நாப்கின்ல பண்றேன், ரெட் கலர் பிளேட்ல இந்த நாப்கின்ல பண்றேன். இதை ஆன் பண்ணிட்டு இதுல வந்து நாப்கின்ல ஆனியான் இல்ல. ஏன் இல்லைன்னா இந்த மிஷின்ல சவுண்ட் வரும், சவுண்ட் வரல. இப்ப இதுல பண்றேன், பண்ணலாமா? ஓகே, வருதுங்களா? வருதா? கேட்டுச்சா? கேட்டுச்சு. யாருக்காவது வந்து ட்ரை பண்ணுமா? யாராவது வாங்க, வாங்க சிஸ்டர். அங்கேயே தச்சு நடுவில் அதுல பண்ணுங்க.
நான் எதுக்கு உங்களை பண்ண சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. இதுல ஆனியான் கிராஃபைன் ஸ்ட்ரிப் இருக்கு, இதுல ஆனியான் கிராஃபைன் ஸ்ட்ரிப் இல்ல. அப்ப இது யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்? பிரச்சனைக்கு மேல இன்னும் அதிக பிரச்சனையை தான் நம்ம வீட்டு மகளிருக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். பட் இதுல அந்த ஆனியான் ஸ்ட்ரிப் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அடுத்து இப்போ இதோட இன்னொரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்றேன். இன்னொரு கிளாஸ் சரி, ஓகே. இதுல வந்து நான் கிளியர் வாட்டர் எடுத்துக்கிறேன். தண்ணி கிளியரா இருக்கா? தெரியுதா? இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷன் ஊற்றிக்கிறேன். எதுக்காக இந்த சொல்யூஷன் அப்படின்னா இது வந்து ஒரு டாக்ஸின்னு வச்சுக்கோங்க. அதாவது டாக்ஸின்னா தேவையில்லாத